எப்படி நீங்க வெயிலுக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறீங்க. ஆனா இந்த வெயில்ல உட்காந்து வைக்கிறீங்களே, உழைப்பாளிக்கு எங்க வேலைத்தால இருக்கணும். வெயிலும் மழை தண்ணி எதுவும் கிடையாது. தாங்கிக்கிறோம்னா நம்ம பொழப்பு நடத்தணும், அதனால தாங்கிக்கிறோம். அடிக்கிற வெயில் எங்களால வெளியே வர முடியலையேக்கா. எங்களுக்கே இருக்கவே முடியலையே, எங்களுக்கே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு, குடும்ப சூழ்நிலை. அதனால நம்ம ரோட்ல நிக்கிற நிலைமை இருக்குல்ல, அதனால வெயில்லாம் தாங்கிதான் ஆகும். இந்த 2 நாள் மழை வெயில ரொம்ப வெயில் தாக்கம் ரொம்ப இருக்கு எங்களுக்கு. காலையில இருந்து நைட் ஈவினிங் 7-8 மணி வரை இருப்பீங்களா? 8 மணி வரைக்கும் இருக்கும். எப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வெயில தாக்கு பிடிச்சி வேலை பார்க்குறீங்க? நான் வெயில் தான் குடிலாச்சு போடலைன்னா 2 கண்டு அவிஞ்சு போகும் போது இருக்கேன். எப்படி இருக்கீங்க? அடிக்கிற வெயில் எப்படி இருக்கீங்கன்னா நீ கேப்படா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பயங்கரமா இருக்கு வெயில். இந்த வெயில்ல எப்படிதான் எல்லாருமே வேலை பாக்குறாங்கன்னு தெரியல. என்கிட்ட கேட்டா நான் வேலையே பார்க்கலன்னு கூட சொல்லலாம். வேலை பாக்குறேன், ஆனா வெயில்ல வரதுக்கே வந்து ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. இப்போ நிறைய பேர் இப்படிதான் பயப்படுவாங்க. ஆனா நம்மளாம் வந்து ஒரு சில பேர் வந்து வீட்டுக்குள்ள வேலை பார்ப்போம், ஆபீஸ்ல வேலை பார்ப்போம். ஒரு சில பேர் வந்து ரோட்லயே வேலை பாக்குறாங்க பாருங்க. வெளியில ரோட் சைட் கடைகள் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு வெளியில ரோட் சைட் போட்டிருக்க கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட போய் கேட்க போறோம், எப்படி நீங்க காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க வேலை பாக்குறீங்க, எப்படி நீங்க இந்த வெயில எல்லாம் தாங்குறீங்க, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க போய் நான் கேட்க போறேன். ஸோ அதை பத்தி ஒரு சின்ன வீடியோவாக மக்கள்கிட்ட போய் எடுத்துருவோம். வாங்க போலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. பாண்டிச்செல்வம். எங்க இருந்து வரீங்க? மேலூர் வட்டம் கீழூர். மேலூர்ல இருந்து இங்க கொண்டு வந்து இந்த சம்மருக்கு சேல் பண்றீங்க. ஆமா. ஓகேண்ணா. எப்படி நீங்க வெயிலுக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறீங்க. ஆனா இந்த வெயில்ல உட்காந்து வைக்கிறீங்களே, உழைப்பாளிக்கு எங்க வேலைத்தால இருக்கணும். வெயிலும் மழை தண்ணி எதுவும் கிடையாது. அங்க ஊர்லயுமே நீங்க இப்படிதானா? எங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க? எல்லாமே அப்படித்தான். நாங்க வெயில்ல வரும்போது முங்க ஆரம் பண்ணிக்குவோம், விரை வெட்டும் போது விரை வெட்டிக்குவோம், எல்லா வியாபாரம் பண்ணிக்குவோம். எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இப்போ எனக்கு என்னோட கேள்வி அது ஒண்ணுதானே. எங்களால வெளியில எந்திரிச்சு போக முடியல. ஆனா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு இடத்துல வெயில்ல உட்காந்து வியாபாரம் பாக்குறீங்க. எவ்வளவு விஷயங்களை மேனேஜ் பண்ணி ஃபேஸ் பண்றீங்க? அதாவது நாங்க போய் வெயில்ல இருந்து போனா ஒரு 2 மணி நேரம் குவாரில வந்து குளிப்போம். வெயில் அந்த சூடு குறையும். நீங்க வந்து அப்படி இருக்க மாட்டீங்க. என்னன்னா உள்ளே ஏசியில இருக்கனால எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்க வந்து என்னன்னா 2 மணி நேரம் தண்ணிக்குள்ள கிடப்போம். எங்க கிராமத்துல வந்து எதுவுமே கிடையாது. ஏசி எதுவுமே கிடையாது. ஒன்லி கரண்ட் ஃபேன் போட்டாலே வெக்க அடிக்கும். அதுல நைட்ல தண்ணி ஊத்திக்கிறோம் நாங்க மேல வீட்டுல. சாயங்காலம் வரைக்கும் நீங்க வந்து வியாபாரம் பாக்குறீங்க. இந்த வெயில்ல நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றீங்க? காலைல 8 மணிக்கு வர ஆளு நைட்டு 12 மணிக்கு அங்க இருந்து இங்க வந்து உள்ள நுழைவேன். அது வரைக்கும் சாப்பாடு கிடையாது. நைட் வீட்டுக்கு போனா சாப்பாடு. அது வரைக்கும் சாப்பாடே கிடையாது. பக்கத்துல வெளியே தான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்புறம் வீட்டுல போய் தான் சாப்பிடுவேன். ஹோட்டல்ல சாப்பாடே பிடிக்காது. காலைல இங்க வந்துட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு போறீங்க. சாப்பாடு நீங்க பக்கத்துல சாப்பிடுறீங்க பார்த்தா காலைல நீங்க சாப்பிட மாட்டேன். காலைல சாப்பிட மாட்டோம். அப்ப சாப்பாடு உங்களுக்கு கொண்டு வந்துடுவீங்களா? காலைல வீட்டுல சாப்பிடுறது சரி. காலையில மரத்தை முங்கு வெட்டி அதை ஏத்தி வரந்தோட்டி சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் வித்துட்டு போனாதான் வீட்டுல ஹோட்டல்ல சாப்பாடு வச்சுக்கணும். அப்ப மத்தியானம் எதுவுமே இல்ல, நைட் சாப்பாடு ஒண்ணுதான். ஆனா அப்ப எப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு மாதிரி மப்பா இருக்கும். முங்கு சாப்பிட்டோம்னா பசி நோக்கம் கொடுக்காது. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த முங்குல வந்து தோலை உரிக்காம சாப்பிடுவாங்க. ஆனா தோலை உரிக்காம சாப்பிடுறதுக்கு ஒரு வேற மருந்துக்கு எது யூஸ் ஆகும். சில பேர் என்ன செய்வாங்க, கல் நுங்கு கேட்பாங்க. கல் நுங்கு எதுக்கு ஆகும்னா மிக்சில போட்டு ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. நாங்க வந்து எப்படி சாப்பிட்டோம்னா தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பசி இருக்கும். செமிக்காத மாதிரி இருக்கு அப்படின்னா முங்கு தண்ணி மட்டும் தான் குடிப்போம். இந்த முங்குல சொல்ல தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டோம்னா எதுவுமே எங்களுக்கு செய்யாது. இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை. ஆமா ஆமா, 3 மாசம் இருக்கும். அதாவது வருஷத்துல ஒரு டீப் 3 மாசம். 3 மாசம் நீங்க இந்த வெயில் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டோம். எப்படி அது உங்களுக்கு வெயில் தெரியாதுன்றனாலயா இல்ல உங்களுக்கு வேலை பார்க்கணுமே அப்படி? எங்களுக்கு பழைய வெயிலே தெரிஞ்சு நாங்க அது எங்களுக்கு மறந்துருச்சு. எவ்வளவு வருஷமா வேலை பாக்குறீங்க? இங்க வந்து ஒரு 7 வருஷமா இருக்கு. இதே இடத்துல முங்க போய் அதுக்கு முன்னாடி விரை வெட்ட போவேன். சொந்தமா யாரும் பண்ணுவேன். இப்போ வந்து என்னன்னா அந்த சீசன்லயே மாறிக்கிறேன். இதெல்லாம் எப்பனே கத்துக்கிட்டீங்க? ஒருத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, கத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பேசுவாங்க. பூக்கறது தெரியும். பூக்கறது தொழில் வரும்போது மார்கழி மாசம் அப்படின்னா அங்க போய் மாட்டு தாண்டி போயிருவேன். பூக்கறது சீசனுக்கு எப்படியோ மாறிக்கிறேன். எல்லா தொழிலுமே தெரியும் எனக்கு. இந்த வெயில் டயத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமே வேலை பாக்குற. நார்மலா பாக்குறதுனால விட வெயில் டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும்? வேற வழி வேணும்ல, பார்த்துதான் ஆகணும். ஏன் இந்த வெயில் டயத்துல வந்து டயத்தை குறைச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பப்போ பாத்துக்க வேண்டியதானே? வேற வழி வேணும்ல, பிள்ளைகளை பார்க்கணும், சாப்பாட்டுக்கு இதுதான் தொழில் இதுதானே. வெயில் எப்படி தாங்கிக்கிறீங்க? தாங்கிக்கிறோம்னா நம்ம பொழப்பு நடத்தணும், அதனால தாங்கிக்கிறோம். அடிக்கிற வெயில் எங்களால வெளியில வர முடியலையேக்கா. எங்களுக்கே இருக்கவே முடியலையே, எங்களுக்கே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு, குடும்ப சூழ்நிலை. அதனால நம்ம ரோட்ல நிக்கிற நிலைமை இருக்குல்ல, அதனால வெயில்லாம் தாங்கிதான் ஆகும். எங்க வேலையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில நேரம் வெளியே இருக்கும், ஒரு சில நேரம் உள்ள இருக்கும், வெளியே மாறி இருக்கும். ஆனா நீங்க வந்து காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலே நிக்கிறீங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? வெயில குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான் நிக்கிறோம். அதை யோசிக்கும் போது ஒரு நாளைக்கு தவணை கட்டணும், ஒரு நாளைக்கு லீவ் போட்டோம்னா தவணை கட்ட முடியாது. அதனால எல்லாத்தையும் யோசிச்சுதான் அவங்க நிக்கிறாங்க. எவ்வளவு வருஷமா அது பாக்குறீங்க? இது நான் 9 வருஷமா பாத்துக்கிறேன். 9 வருஷமா வேலை பார்க்கல போய் நீங்களா தொழில் பண்றீங்க. நாங்களா இதுனா அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கை கட்டி நின்று பார்க்கணும். இதெல்லாம் சொந்த தொழில். பிள்ளைய படிக்குது, பிள்ளைல ஸ்கூல்ல அனுப்பணுமா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தோமா, திரும்பி நம்ம எப்போ வேணாலும் போகலாம். முந்தா நாள் மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2 நாள் மழை வெயில
ரொம்ப வெயில் தாக்கம் ரொம்ப இருக்கு எங்களுக்கு. காலையில இருந்து நைட் வர ஈவினிங் 7-8 மணி வரை இருப்பீங்களா? 8 மணி வரைக்கும் இருக்கும். எப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வெயில தாக்கு பிடிச்சி வேலை பாக்குறீங்க? இல்ல கொடைக்குள்ளதான் உட்காந்துருக்கோம், தண்ணி எல்லாம் மேல ஊத்திக்கிறோம். என்ன செய்யறது, பொழைக்கணும்ல, வழியிலதான் பொழப்பு எங்களுக்கு. ஒரு 4-5 நாள் லீவு போட்டு வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் இருந்தோம், அப்படி இருந்து பார்த்தோம்ல. எவ்வளவு நாளைக்கு வாடிக்கையானாலாம் போயிடுறோம், ஆளக்கானு போயிடுறாங்க. அப்ப நம்ம வந்துதானே பாக்கணும். வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி லீவ் எல்லாம் போட்டு பார்த்துட்டோம், ஒண்ணும் முடியல. அப்ப நம்ம பொழப்ப தேடி வரணும்ல. வீட்டுல இருந்தோம்னா நம்ம பொழப்பு வாடிக்கையானால் போயிடுவாங்க. நாங்க சென்ட்ரல் மார்க்கெட் இருந்து பார்த்து வரோம். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க கொண்டு வந்து போட்டுருங்க? 2 மணிக்கு எழுந்திருப்போம், 5 மணிக்கு இங்க வருவோம் கடை போட. 2 மணிக்கா? காலைல 2 மணிக்கு சரக்கு வாங்கிட்டு வர 6 மணி ஆயிரும். 6 மணிக்கு வந்து போடுறவங்க நைட் 8 மணி தான் வீட்டுக்கு போவோம். 8 மணிக்கு போய் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? நைட் 9 மணி ஆயிரும், 10 மணி ஆயிரும். அப்ப மறுபடியும் 2 மணிக்கு எந்திரிக்கணும். இங்க வந்தா வெயில் தாங்க முடியல. SVS ஓட சத்து மாவு பொருட்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? SVS கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாவோட ஐட்டம்ஸ்லாம் உள்ள இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டைமே போய் கேட்டோம், நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. இருந்தாலுமே மதுரையில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட வெயில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருனாலையும் தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப ஹெல்த்தையும் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க, வெயிலில் சேஃபாக இருங்க, வெளியில் வராதிங்க. இப்போ சொல்லணும்னா முக்கியமான வேலைக்கு மட்டும் வந்துட்டு போயிருங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேரும் சொன்னாங்க, எங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது, ஸோ நாங்கள் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்களை கேர் பண்ணி உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி சேஃபாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் டிஃப்ரெண்டான வீடியோ போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் AK. டாடா, பாய் பாய். ஹாய், நான் தான் உங்க சூர்யா. அதான் வேற ஒன்றும் இல்லை பங்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு 1000கணக்கில் ஆண்கள் மட்டுமே உட்காந்துருக்காங்களா? ஏன் உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நான் அப்படியே பிரமிப்பாயிட்டேன். பதட்டப்படாதீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இது வந்து பாரம்பரியமா நடந்துட்டு வர ஒரு திருவிழா. ஆமா, அந்த திருவிழால வந்து ஒரு விருந்து. என்ன விருந்து? இந்த விருந்து எதுக்காக வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்க, ஏன் ஆண்களா மட்டும் இருக்காங்க, இதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? கண்டிப்பா போயிடலாம். ஓகே, வாங்க போலாம். வெல்கம் டு லெட்ஸ் வாக். ஐயா, இந்த இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கானூரில் கரும்பால முத்தையா கோயில் இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது. இது எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு? இது முன்னோர்கள் காலத்துலேருந்தே நடக்குது. ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க நேர்த்தி கடனுக்கு வாங்கி விடுற கடை, அது நிறையா பிரிச்சுன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இது கொடுப்பாங்க. இந்த திருவிழாவோட இது என்னங்கய்யா, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுனா எதனால நடக்குது இந்த திருவிழா? இது வந்து அவங்க அந்த காலத்தில் நாயக்கமார் வச்சுருந்துருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ பூஜை பண்ணாமல் எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாத காலத்தில் இவங்க அப்படியே அவங்க பண்ணதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வராங்க. கொஞ்சம் துடியான தெய்வம். இதுக்குள்ளே வந்து யாரும் அனாவசியமாக வந்து தண்ணியை போட்டு பண்ணாங்களாக்கும் அடுத்த வருஷம் வரமாட்டாங்க இந்த இடத்துக்கு. ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி நடக்குது. ஓகே, நீ மேரேஜ்க்கு முன்னாடி உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் சப்போர்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல? அதெல்லாம் எந்தெந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு? ரொம்ப கேரிங்கா பாத்துக்கணும், நம்ம கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய. அதெல்லாம் நடக்குதா? ஓரளவுக்கு. அவர் வந்து எந்த வேலையுமே பார்க்காம இருந்தாருன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சண்டை வரதான் செய்யும், ட்ரை பண்ணும், புரிய முதல்ல வாயில சொல்ல வேண்டாம், அடுத்து என் கையில சொல்ல வேண்டாம். இல்ல அடிக்கலாம் மாட்டேன், அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன் நானு. ஆனா மத்தபடி லைக் சொல்லி புரிய வைக்கலாம். லைக் புரிஞ்சுக்கலன்னா நம்ம கஷ்டத்தை இருந்து நம்ம இடத்துல நின்று புரிய வைப்போம். நீங்க வந்து டயர்டா இருக்கும்போது, ஃபீவர் இந்த மாதிரி பெட் ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் கேர் பண்ணிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, அது எனக்கு என்னன்னா என் கூடவே இருந்தா போதும். மற்றபடி இந்த வேலை செய்யணும், குக் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ண கூட பரவாயில்ல, ஆனா என் கூடவே இருக்கு. வேலைக்கெல்லாம் போக வேணாம், சம்பளம்லாம் வேணாம். அப்ப ஆர்டர் பண்றது காசு நானே சம்பாதிக்கிறேன். நீங்க நானே பிசினஸ் தான் பண்றேன், நானே பார்த்துக்கிறேன்.